ஹலோ யூர்ஸ் நண்பர்களே சொல்கிறேன் விஜய் ஸ்டாக் வெல்கம் நடந்த வீடியோ தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னு. ஏன் நம்ம இவரை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக, ஒரு மேன்லியாக, ரொம்ப ஒரு ஃபிட்டான ஒருத்தர் திடீர்னு இப்படி நிலை குலைந்து பார்க்கும்போது எப்படி இப்படி ஆனார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே வரும். இந்த கேள்வி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவர் மேலே இறக்கப்படுற ஒரு டைப் ஆஃப் தோணியில் இருந்தால் அது வேறு. இதே பல பேருக்கு ஆட்டம் கட்டி ஆடினா பார்த்தியா, இப்போ பாரு அவன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற சில பேர் இருக்குது. இந்த நிலைமைக்கு திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவருடைய லைஃப் ஸ்டைலா, இல்லை அவருக்கு இருக்க பிரச்சனைகளா, இல்லை நடிக்கிறாரா, இல்லை வேறு எதுவும் அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையா, இப்படி பலவாறான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இது ஒரு சாதாரண மனிதர் மேலே வந்துட போகிறது கிடையாது. இப்போ விஷால் அப்படின்ற இந்த நடிகர் பார்த்திங்கன்னா ஒரு மேன்லியான ஆக்ஷன் ஃபிலிம்கள் மட்டுமே நம்ம நடித்து பார்த்த ஒரு நடிகர். இப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள். நம்ம விஜயகாந்த் அவர்களையும் இதே மாதிரி மேன்லியாக இருந்து பார்த்துட்டு இன்றைக்கி விஷால் அவர்களை பார்க்கக்கூடிய ஸ்டேஜில் விஜயகாந்தை பார்த்தனால தான் நமக்கு அவர் மேலேயும் மிகப்பெரிய ஒரு இறக்கம் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி விஷால் அந்த நிலைமையில் தான் இருக்கார். வயசும் ரொம்ப கம்மி, 47 வயசில் சோடாபுட்டி கண்ணாடி, வலுவலுப்பான ஒரு மூஞ்சி, கண்ணில் தண்ணியாக ஊற்றுது, நிற்க முடியல, மைக்கு கையில் பிடிக்க முடியல. இதை சில பேர் பார்த்து நடிப்புன்றாங்க, சில பேர் பார்த்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் அப்படின்றாங்க, சில பேர் இதுக்கு காரணம் பாலா அப்படின்றாங்க, சில பேர் இல்லை இது இவர் ஓவர் மது பழக்கத்துக்கு அடிமையிட்டார் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் ஓவராலாக ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக ஒரு மனிதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும், இது என்னவா இருக்கும், ஏன் இப்படி ஆகிருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, விஷால் அப்படின்ற இந்த நடிகர் பார்த்திங்கன்னா நமக்கு செல்லமே அப்படின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகிறாரு. அந்த படத்துலலாம் பெருசாக நமக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை. பட் அதற்கப்புறமா விஷாலை பெருமளவு எல்லாரும் கொண்டாடப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை கோழி அப்படின்ற ஒரு படம் தான். அந்த படத்தில் அதுவும் அந்த பஸ் சீனில் இருந்துட்டு யாரெல்லாம் சொல்லிட்டு எக்ரி அடிக்கிற அந்த ஃபைட் சீன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேறு லெவல். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறமா விஷால் நடித்த அனைத்து படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான். விஷால் படம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு போரும் இல்லாமல் ஒரு தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கலான்னா அது விஷாலோடைய ஒரு படத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ண ஒரு ஹீரோவாக நம்ம விஷாலை பார்க்கலாம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி. ஏன்னா விஷாலை பர்சனலாக பிடிக்காமல் இருக்கிற காரணத்தினால படத்தையும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கேட்டகரி கிடையாது. ஒரு ஃபில்மாக ஒரு ஹீரோவாக பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கண்டிப்பாக எனக்கு விஷாலை பிடிக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்த ஒரு நடிகர் இன்றைக்கி அவர்னால் அவருடைய மைக்கை பையில் பிடிக்க முடியல அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும் அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா விஷாலுடைய கெரியரில் பார்த்தோம்னா கண்டினியூஸாக வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் ஆவரேஜாக அவரோட படங்கள் வசூல் பண்ணிடும். என்ன படம் எடுத்தாலும் படத்தில் ஃப்ளாப் ஆகாமல் ஓரளவுக்கு வசூல் பண்ணக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய படங்களாக நடிச்சுக்கிட்டு வந்தவர் நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறார். அப்போ தான் அவருக்கு முக்கியமான தலைவலியே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல அவர் நடிகர் சங்கம் கட்டணம் கட்டணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய ஒரு லட்சியமாக வச்சுருந்தார். அதுக்கு ஒரு கோட்பாடே ஒரு கோட் எப்படி சொல்கிறதுனா, நம்ம இந்த பர்கர்லாம் வச்சு கேஎஃப்சி பார்த்தோம்னா ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னுவோம், மெக்டனல்ஸ்னு அது மாதிரி ஒரு கோட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது மாதிரி என் கல்யாணமே அந்த நடிகர் சங்கத்தில் தான் கட்டுவேன், கட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவரோட கல்யாணத்தையும் அந்த நடிகர் சங்கம் பில்டிங்கையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டவர். அவர் அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் மேல் பல விமர்சனங்கள், அவர் சரியாக கையாளலை, சரியாக நடிகர் சங்கத்தை கொண்டு போகல, அவர் கார்த்தி இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் மட்டும் சேர்ந்து நடிகர் சங்கத்தை இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பட் அவர் அந்த டயத்தில் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு திருட்டு விசிடி போயிட்டு எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அங்கெல்லாம் பிடிச்சி அதை நேரடியாக அவங்கள அரசு போலீஸில் கையடிச்சு கொடுத்ததாக இருக்கலாம். அதோட எங்கே பிரிண்ட் போடுறாங்க அப்படின்ற வரைக்கும் கூட கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க் மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கும். ஒரு தனியால் அதை அவரால் சமாளிக்க முடியல அப்படின்றத பகிரமாகவே ஒத்துக்கிட்டார். எனக்கு அதுக்கான அதிகாரம் தான் நான் அதை செஞ்சுவேன், பட் அந்த அதிகாரம் நம்ம கையில் இல்லை அப்படின்றத அந்த இடத்துல அவர் பதிவு பண்ண விஷயங்கள். அதே மாதிரி அவர் பண்ண பல விஷயங்கள் நம்ம தளபதி கூட கம்பேரிசன் பண்ணி அவரை ட்ரோல் பண்ண காரியங்கள்லாம் உண்டு. தளபதி அவர்கள் சைக்கிளில் ஒரு வாட்டி ஓட்டு போட போனார், அடுத்த வாட்டி இவர் போனார், அப்போ நீ போனால் நீ தளபதி ஆயிடுவேடா அப்படின்னு
ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மக்கள் நல இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 2018 காலகட்டத்தில் ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீ விஜய் மக்கள் நல இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒன்று விஷால் மக்கள் நல இயக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து திருச்சி அங்கே பேசப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஷால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட மிக க்ளோஸாக இருந்த மிக நெருங்கிய நண்பர். அப்போ இவரை வந்து டிஎம்கே வந்து இவர் இயக்குது, விஜய் அவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக விஷாலை பண்ண வைக்கும் டிஎம்கே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பலவாறு குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பயுமே ஒரு லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒருவர், தன்னை பற்றி ஒரு பேச்சு இருக்கணும், அதே மாதிரி அரசியல் ரீதியாக வரணும்னு ஆசைப்பட்டவர். ஏன் ஆர்கே நகரில் வந்து போட்டிலாம் கூட போட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார், டக்குன்னு ஆனால் அதுலேருந்து காணாமல் போயிடுவார். ஒரு நிலைப்பாட்டை எடுவார், காணாமல் போயிடுவார். அது ஏன் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி அவருடைய படங்கள் வந்து பெருசாக நமக்கு வந்து ஹிட்டாக கொடுக்கல எதுவுமே. ஸோ மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கொடுத்தாரு இவர் கூட, நம்ம டைரக்டர் அடி கூட. அதுவும் வந்து பெரிய லெவலில் படம் போல் பயங்கர அட்டர் ஃப்ளாப் ஆச்சு அந்த படம். அவருக்கு ரீசெண்டான ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி படம் தான். பட் இதற்கு இடையில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. அவருக்கு வந்து உண்மையிலே டிப்ரெஷனா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அவருக்கு என்ன கட்டம் கட்டப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாவால் இது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல பாலாவை எல்லாரும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுதுன்னா, ரீசெண்டாக பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு பேட்டி அங்கே கொடுத்துருந்தார். ஏன்னா அவருடைய டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் அவர்கள் தன்னுடைய பாலா அவர்களின் மகளை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தன்னிடம் பெர்மிஷன் வாங்கின அந்த டிசிப்ளின் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் விஜய் நான் அவமதித்ததுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பாலா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ இந்த இடத்துல பாலாவை தூக்கிட்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாலாவுடைய அவன் இவன் படம், அந்த படத்தில் தான் விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன்லி டச் உள்ள கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாரு. ப்ளஸ் அதில் கண் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கண்ணாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. மேபி அதை ஸ்டட் வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். பட் ஏன் ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக விஷாலே ரிஸ்க் எடுத்து அந்த விஷயம் பண்ணது தான், வித் டாக்டர் அட்வைஸ். புரியுதுங்களா? ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அதை பண்ண முடியாது. பட் அப்போ பண்ணாலும் அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமானது தான் அப்படின்றத பாலா அவர்களே இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது மிக கடுமையாக கஷ்டப்பட்டு தான் பண்ணார் அப்படின்னு. அந்த தாக்கம் வந்து அதற்கப்புறமும் பல மாதங்களோ பல வருடங்களோ விஷாலுக்கு வந்து அந்த பெயின் வந்து தலையில் தலைவலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததாக பாலா அவர்களே ஒத்துக்கிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் முழுக்க இதுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் வந்து நம்ம வந்து கேரண்டி பண்ண முடியாது. ஆனால் இதை எப்படி எல்லோரும் கட்டமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியினால் இவர் வந்து மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை அதனால வந்து மது அதிகமாக எடுத்துக்கிட்டதாக இருக்கலாம். இப்படின்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி இவர் வந்து நரம்பு தளர்ச்சிக்கு கொண்டாந்து இவர் விட்டுருச்சு அப்படின்ற ஒரு லெவலில் வந்து சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இவர் வந்து ஒரு ஜிம் பர்சன், ஓவர் ஜிம் பண்ணனால கூட இவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒரு டாக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறேன், அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வியாதி நம்ம வந்து கெஸ் பண்ணிட முடியாது. அவருக்கு வந்து மூளையில் பிரச்சனை இருக்கா, இல்லை உடம்புல பிரச்சனை இருக்கா, இல்லை பார்க்கின்சன்ஸ் டைப்ஸ் ஆஃப் வியாதியாக கூட இது இருக்கலாம். ஏன்னா பார்க்கின்சன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் முதுமை காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னவோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூ விஷாலுக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமாகவே மனசை வந்து ரொம்ப காயப்படுத்துது, வலிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நடிகர், அவர் அரசியலில் வந்து களத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, விஜய்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாரோ இல்லையோ, பட் விஜய்க்கு இப்போ நிறைய அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்களை பேசியிருந்தார். அவர் கட்சி ஆரம்பித்து கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்னாரு, மாநாடு நடக்கும்போது கூப்பிட்டா நான் போவேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாநாடு அக்டோபர் 27 மாநாடு நடக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த விஷால் வந்து எப்படி ஒரு 3 மாதத்துக்குள்ளே இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட நமக்கு வந்து திடீர்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த வியாதி வந்து அஃபெக்ட் ஆயிருமா தெரியல. ஆனால் இடையில இந்த 2-3 மாதங்களாக நம்ம வந்து விஷாலை எங்கேயுமே பார்க்கல, எந்த மீடியாலையும் நம்ம பார்க்கல. ஸோ அதனால் இதனால தான் அவர் வராமல் இருந்தாரா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இந்த வீடியோவில் பார்த்தது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டூப்ளிகேட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியல, ஒரு நடிப்பாக ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆள் இந்த மாதிரி நடிக்கிறார் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிடும் ஸ்டேஜில். ஏன்னா
நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு பல டேக் எடுத்திருப்பீங்க, அதில் ஒரு டேக்கை சரி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ரியாலிட்டியாக அந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது, ரியாலிட்டியாக அவங்க பேசணும் அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சீனையும் வந்து இப்படிலாம் அப்படி பண்ணோம் அப்படி முடியாது. அது ரியாலிட்டியாகவே அவருக்கு இருக்குது, அவருக்கு வந்துருச்சு. நமக்கு உண்மையை சொல்ல போனால் விஜயகாந்த் அவர்கள் அது மாதிரி வந்து நம்ம வந்து விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டோம். இப்போ விஷால் அவர்கள் இழந்திருக்கு. ஆனால் அந்த விஷால் அவர்கள் இப்போ வந்ததுக்கு ரீசன்ட் டேஸில் விஷால் அவர்கள் டிஎம்கேவை மிக கடுமையாக விமர்சித்தார். படங்கள் ஓடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, இவங்க மட்டும்தான் ரெட் ஜெயிண்ட் வச்சு நடத்தணுமா அப்படின்ற மாதிரி பேசின விஷயங்கள் இருக்கணும். மழை வெள்ளம் பார்த்திங்களா, என் வீட்டு முன்னாடி வந்து எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு பேசின விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே எனக்கு எங்கே கோர்க்கிறது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை இவர் ஏதாவது ஒரு மெடிக்கேஷன் எடுக்க போய் அந்த மெடிக்கேஷனில் இவருக்கே தெரியாமல் இவர் இப்படி ஆகணுன்றதுக்காக மெடிக்கேஷனை மாற்றி கொடுக்க சொல்லி பவர்ஃபுல்லான இடத்துலேருந்து பவர்ஃபுல்லான மெசேஜ் வந்து இப்படி ஆயிருக்குமோ தெரியாது. ஸோ எனக்குள்ள ஒரு பயம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை எல்லாருக்கும் பரிச்சயம் உள்ள இப்போ நடிகர் விஷாலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பரிச்சயம் உள்ளவர்கள் சில பேர் எதிர்க்கும் போது சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு நினைக்கும் போது ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தளபதியும் பார்த்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல சொல்ல தோணுது, வேறு எதுவுமே கிடையாது. எனியோ விஷால் அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வரணும், திருப்பியும் அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படத்தில் பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா தளபதியும் இந்த வருடத்தோடைய வேறு படம் நடிக்க போகிறது கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரு ஆக்ஷன் வெறுகு சிலர் ஆக்ஷன் ஹீரோஸில் விஷாலும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மீண்டு வந்து இன்னும் பல ஆக்ஷன் படங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவர் நல்லவரோ கெட்டவரோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் மீண்டு வந்து குணமாகி வரணும் அப்படின்றத வேண்டிக்குங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.